Hi, my dear student. I Dr. Mohana. So, good morning I say. இன்னைக்கு நான் எடுக்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் வரக்கூடிய ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் 14 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த 14 அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரேடிங், பேலன்ஸ் ஷீட், இதை பற்றி நான் ரொம்ப கிளியராக போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் மட்டும் பத்தாது, வித் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது, அதாவது ப்ளஸ் டூக்கும் டிகிரிக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு தான் நம்மளுக்கு 14 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஒன்னில் வரைக்கும் என்ன படிப்பாங்கன்னாக்கா வெறும் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் இது மட்டும் படித்தா போதுமானது. ஆனால் ப்ளஸ் டூக்கு வந்த உடனே வித் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு கேட்பாங்க. நிறைய பேருக்கு பேட் டெப்ஸ், நான் அதுக்காக பேட் டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். பேட் டெப்ஸை வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத ஃபார்மேட் படி அதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பேட் டெப்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ட்ரேடிங் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் வேணும்னா இதில் போய் பார்க்கலாம். தென் இது என்ன அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த 14 அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில், தென் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. ட்ரையல் பேலன்ஸ் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கெங்கே வரும், ட்ரேடிங்கில் வருமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வருமா, பேலன்ஸ் ஷீட்டில் வருமா அப்படிங்கிறத தான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த 14 அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Come to class. So நான் இப்போ சொன்னேன் இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரும். என்னென்னா கோல்டன் ரூல்ஸ் சொல்லி கொடுத்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டது வந்து கோல்டன் ரூல்ஸ், அதுக்கப்புறம் நான் போட்டது வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ், அதுக்கப்புறம் நான் போட்டது லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ், தென் அதுக்கப்புறம் நான் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் ரூல்ஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ், ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் இப்படின்னு லைனாக போட்டுகிட்டே வரேன். அது இதில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஒன் ஆஃப் த சாப்டர் தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ஒனில் வரும், வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் டூ அண்ட் டிகிரியில் வரும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் 14 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் சம் இம்பார்ட்டன்ட் அண்ட் common items which need to be adjusted at the time of preparing the final accounts are the discussed below. So நம்ம என்ன discuss below பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது. Some important points தான் 14 adjustmentங்கிறது. Some important points தான் நம்ம சொல்ல போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா first closing stock. இந்த closing stock என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறுதி சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறுதி சரக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ட்ரேடிங்ல கிரெடிட் சைட்ல காட்டுவோம். ட்ரேடிங்ல கண்டிப்பா டெபிட் சைடு அங்கெல்லாம் போகவே போகாது. தென் கிரெடிட் சைட்ல தான் வரும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல காட்டுவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல எங்க காட்டுவோம், அசெட் சைட்ல காட்டுவோம். நல்லா பாருங்க, க்ளோசிங் ஸ்டாக் இதை ட்ரேடிங்ல கிரெடிட் சைட்லயும் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்லயும் காட்டுவோம். தென் அடுத்த என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இது என்ன என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிலுவையில் உள்ள தொகை. அது என்ன நிலுவையில் உள்ள தொகை, நம்ம ஃபேக்டரி நடத்துறோம், கம்பெனி நடத்துறோம், மேனுஃபேக்சரிங் கம்பெனி நடத்துறோம், அங்க நிலுவையில் உள்ள தொகை நம்மளுக்கு இன்னும் நம்ம கொடுக்க வேண்டிய எக்ஸ்பென்சஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் செலவுகள் இல்லை, நிலுவையில் உள்ள செலவுகள். இந்த நிலுவையில் உள்ள அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு சொன்னேன், நிலுவையில் உள்ள செலவுகள். இந்த நிலுவையில் உள்ள செலவுகள்லாம் நம்ம திரும்பி தரணும். அப்போ அது ட்ரேடிங்லையும் வரலாம் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் வரலாம். ஸோ டெபிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் ட்ரேடிங்கில் வரும். அப்போ என்ன பண்ணுவோம் அந்த இது என்ட்ரியே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் சைட் கிரெடிட் சைடுன்னு இருக்கும், ரெண்டு சைடு இருக்கும். ஒரு அக்கௌண்டன்சி நோட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டெபிட் சைட், நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கிரெடிட் சைட். ஸோ டெபிட் சைடில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைட் டு சேலரி, சேலரியாக இருக்கலாம், ரெண்ட்டாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், எனி ஐட்டம்ஸ். ஸோ அந்த எனி ஐட்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஆட் பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் தென் லயபிலிட்டி சைடில் நாம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை காட்டணும். லயபிலிட்டி சைடில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை நாம காட்டணும். தென்
நெக்ஸ்ட் அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா முன்கூட்டியே நம்மளுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கான செலவுகளை நாம தானே செலவு பண்ணுவோம். ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு பேர் தான் முன்கூட்டியே செய்த செலவுகள். அது எங்கே காட்டணும் அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் ட்ரேடிங், இது ரெண்டு சைடும் டெபிட் சைடில் வரும். ட்ரேடிங்கில் இருக்கலாம், இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கலாம், டெபிட் சைடில் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் வரும். அது எப்படி காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே லயபிலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் லயபிலிட்டி அசெட் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அசெட் சைடில் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸை காட்டணும். அதுவே நம்ம இங்கே என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸை முன்கூட்டியே செய்த செலவுகளை நாம் டெபிட் சைடில் லெஸ் பண்ணி காட்டணும். இதை என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் சேலரி, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எதுவாக வேணா இருக்கலாம். அதோட இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸை நாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எங்கே காட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸை நம்மளுக்கு ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஆனது எங்கே வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைட். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. லெஸ் ப்ரீபெய்டு அதுக்கு அவனே கொடுத்துருப்பான், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பான். இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ன்றது எதில் கொடுத்துருப்பான் அப்படின்னா ட்ரேடிங்கில் கொடுத்துருப்பான். நம்மளுக்கு ட்ரேடிங்கில் கொடுக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொடுக்கலாம், எதில் வேணால் கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இங்கே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்மளுக்கு அப்போது சேலரி கொடுக்கலாம், ரெண்ட் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் எடுத்திருக்கோம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அப்போ இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னு நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸில் காமிச்சாங்கன்னா லெஸ் ப்ரீபெய்டு அப்படின்னு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இங்கே லெஸ் பண்ணி காட்டுறோம். நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அப்படியே ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்றத காமிச்சிடணும். அடுத்தது வரக்கூடிய நாலாவது என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரூட். நாலாவது அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம், என்ட்ரின்னு சொல்லலாம். அக்ரூட் இன்கம்ஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்ஸ், இன்னும் நிலுவையில் நம்மளுக்கு வரக்கூடிய வரவுகள் இன்னும் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம அதுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கான இது வந்து நம்ம என்ன பண்ணலை, இன்னும் அதோட வரவுகள் இன்கம் வந்து நம்ம வாங்கலை. அக்ரூட் இன்கம்ஸ் ஆர் அது என்னன்னு கூட சொல்லலாம் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். அக்ரூட் இன்கம்னா நிறைய பேருக்கு அக்ரூட்னா என்னன்னே தெரியாது. ஸோ அக்ரூட் அப்படின்னு அதர்வைஸ் கால்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரூட் இன்கம் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்னு சொல்லலாம். இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் சைடில் வரும். தென் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு வரும். இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாம என்ன கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு அந்த மாதிரி நாம எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன். கமிஷன் ரெண்ட் ரிசீவ்டு சொல்லலாம், கமிஷன் ரிசீவ்டுன்னு சொல்லலாம், எனி ரிசீவ்டு. ஸோ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் தான் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது டெபிட்டு, நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கிரெடிட்டு. நம்மளோட அக்கௌண்டன்சி நோட்டில் அப்படி தான் போடணும். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள பேஜ் வந்து நம்ம டெபிட் சைட், ஆர் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள பேஜ் வந்துட்டு கிரெடிட் சைடுன்னு நம்ம சொல்லணும். தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு கிரெடிட் சைடில் கமிஷன் ரிசீவ்டுன்னு போடுறோம். ஆட் அக்ரூட் இன்கம்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். இனிமேல் இன்னும் நம்மளுக்கு வரப்போகுது, அது இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் நிலுவையிலே இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் அக்ரூட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அவுட்ஸ்டாண்டிங் கமிஷன்னு சொல்லுவாங்க. தென் இன்கம், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் லாஸ்ட் டைம் பார்த்ததுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது டெபிட் சைடில் வரும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா டெபிட் சைடில் வரும். அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் அதர்வைஸ் கால்ட் அக்ரூட் இன்கம், இது வந்து கிரெடிட் சைடில் தான் வரும். தென் நெக்ஸ்ட் என்ட்ரி, தென் நெக்ஸ்ட் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா income received during a particular accounting period for the work to be done in future period is called as income received in advance அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா income received during a particular accounting period. அந்த particular accounting period நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா மார்ச் டு ஏப்ரல் அப்படிங்கிறது தான் அக்கௌண்டிங் பீரியட். அந்த அக்கௌண்டிங் பீரியடுக்குள்ள அதுதான் சொல்கிறாங்க received during a particular period for the work be done future period is called as a to be done in future period is called இன்கம் ரிசீவ்ட் அட்வான்ஸ். அதாவது ஃபியூச்சரில் வரக்கூடிய இன்கம் நாம் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அதுக்கு பேர் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதான் நல்லா பாருங்கள், இந்த கரண்ட் இயரில் நம்மளுக்கு இந்த கரண்ட் இயர்னு சொல்கிறோம். கரண்ட் இயர்னு சொல்கிறது ஏப்ரல் டு மார்ச். இந்த ஏப்ரல் டு மார்ச்சுக்குள்ளே நாம் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருவோம். அந்த ஒர்க்கு முடிப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த கரண்ட் இயரில் ஃப்யூச்சரில் வரக்கூடிய கரண்ட் இயருக்கு அதுக்கு முன்னாடியே நாம் ரிசீவ் பண்ணக்கூடியது தான் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அதாவது முன்னாடியே அந்த அட்வான்ஸாக நாம் ரிசீவ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் சைடில் போயிட்டு பை ரெண்ட் ரிசீவ், நான் சொன்னேன் இல்லையா, ரெண்ட்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், சேலரியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், பை ரெண்ட் ரிசீவ்டு அதுக்கு என்ன பண்ணால் லெஸ் பண்ணணும். அந்த இடத்துல லெஸ் ரெண்ட் ரிசீவ்ட் அட்வான்ஸ், முன்னாடியே வாங்கிட்டதுனால ரெண்ட் ரிசீவ்ட் அட்வான்ஸ் அப்படிங்கிறத இங்கே காட்டணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி சைடில் ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறத நாம் இங்கே காட்டணும். The next, interest on capital. What is the meaning? In order to see whether the business is really earning profit or not, it is desirable to change interest on capital at the certain rate அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஓனர் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிட்டல் முதல் போடுவார். முதல் போட்டு தான் நாம் பிஸ்னஸை ஆரம்பிப்போம். அப்போ ப்ராஃபிட் ஆர் நாட் டிசைரபிள். ஸோ ப்ராஃபிட்டும் வரலாம், இல்லாமலும் போகலாம். அப்படின்னும் போது நாம் அந்த முதலுக்கு என்ன கொடுக்கணும்னா வட்டி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட்னா வட்டி. ஸோ அதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ அதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை எப்படி நாம் காட்டுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் டெபிட் சைட்லையும் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைட்லையும் நாம் காட்டுவோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எப்படி காட்டுவோம், எதுவும் ஆட் பண்ண வேணாம் அண்ட் லெஸ் பண்ணவும் வேண்டாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்கே காமிச்சிட்டு பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி சைடில் கேபிட்டல் நம்ம காட்டுவோம் எப்போவுமே. ஸோ நான் உங்களுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன், ட்ரைனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கேன். அதில் ஃபுல்லாக கேபிட்டல் பற்றி, கேபிட்டலில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேபிட்டல் add net profit or less net loss. net profit add பண்ணிக்கணும், net loss less பண்ணிக்கணும். தென் அடுத்தது drawing வரும், drawing லெஸ் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing வரும். ஸோ அதை லெஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ஆட் பண்ணிக்கணும். திரும்பவும் சொல்கிற பாருங்க, கேபிட்டல் add net profit less net loss, add interest on capital, less drawing, less interest on drawing, இது less income tax also. so income tax கூட வரலாம். ஓவராலா இது தாங்க ஃபார்மேட். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைடில் கேபிட்டல், அதனால add interest on capital நாம இங்க சொல்லியிருக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் சைடில் காமிப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் சைடில் என்னன்னு காமிப்போம்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னன்னு காமிப்போம். நம்ம இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing, கேபிட்டல் இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings அப்படிங்கிறத காட்டுவோம் நாம. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing, இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்லிட்டு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் சைடில் காட்டுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் சைடில் காட்டுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing அப்படின்னு கிரெடிட் சைடில் காட்டுவோம். தென் பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி சைடில் என்ன பண்ணுவோம்னா, கேபிட்டல் லெஸ் drawing லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing அப்படின்றத நாம காமிப்போம். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்காக லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் கொடுக்குறாங்க பாரோயிங்ஸ் ஃப்ரம் பேங்க். அதாவது என்ன பண்ணுறோம், பேங்க்கு கிட்ட இருந்து பாரோ பண்ணுறோம். பாரோங்கின்னா என்ன, பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறோம். என்னவா கடன் வாங்குறோம், லோனுங்கிறது கடன், பாரோயிங்ஸ்னா கடன் வாங்குறோம். ஸோ பாரோயிங்ஸ் ஃப்ரம் பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அவுட்சைடர் ஃபார் பிஸ்னஸ் ஆர் கால்டு லோன்ஸ். ஸோ பிஸ்னஸ்க்காக நாம் பாரோ பண்ணுறோம். யார்கிட்ட இருந்து லோன் வாங்குறோம், ஒன்று பேங்க்ல இருந்து வாங்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா நிறைய வெளியே வந்து
வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கூட் ஃபினான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கூட் ஃபினான்ஸு, A2ZB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தர்றதுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. ஸோ பிஸ்னஸ்க்காக நாம் லோன் வாங்குகிறோம், கடன் வாங்குகிறோம், தட் இஸ் கால்டு லோன் அப்படிங்கிறாங்க. அமௌண்ட் பேயபிள் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் an expenses for the business. ஸோ இந்த பிஸ்னஸ்க்காக வாங்கக்கூடிய கடனுக்கு நாம் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், பேங்க்குக்காக இருக்கலாம் ஆர் என்னவா இருக்கலாம், பேங்காகவும் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஸோ நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டி கட்டுறோம், அதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்வாங்க. அது அவுட்ஸ்டாண்டிங்னு கூட சொல்லலாம். ஸோ இது எங்கெங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எங்கே காமிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் காமிப்போம். எங்கே காமிப்போம் நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தென் டெபிட் சைடில் காமிப்போம். டெபிட் சைடில் காமிப்போம் நம்ம டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு சொல்லுவோம். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆட் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது வட்டி, அந்த வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை நாம் என்ன பண்ணுவோம், நிலுவையில் இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதை ஆட் பண்ணிப்போம். தென் பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி சைடில் பேங்க் லோன் ஃபார் எக்ஸாம்பிள் 10%, மேக்ஸிமம் 10% தான் கொடுப்பாங்க. பேங்க் லோன் அட் 10% அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் அவுட்ஸ்டாண்டிங்கை இந்த இடத்துல ஆட் பண்ணி காட்டுவோம். எங்கன்னா லயபிலிட்டி சைடில் ஆட் பண்ணி காட்டுவோம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட்லையும் நாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணி காட்டுவோம். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இன்வெஸ்ட் அதாவது கேபிட்டல்னா என்னன்னு சொன்னேன், முதல் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, முதலீடுகள் அப்படின்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முதல் அப்படிங்கிறது என்னன்னா நான் வந்து நான் வந்துட்டு ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அதுக்கு நான் தான் வந்து இட்ஸ் அ பாஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேபிட்டல் போடுவேன். ஆனால் நான் இன்னொரு பிஸ்னஸில் போயிட்டு வேறு யாராவது பிஸ்னஸில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ்க்கு நான் முதலீடு பண்ணுறேன். ஸோ அது மாதிரி வரும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடுகள் மீதான வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது எங்கெங்கே போகும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எங்கெங்கே போகும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் சைடு. ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஆல் எக்ஸ்பென்சஸ், எந்த எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் டெபிட் சைடில் போகும், இன்கம்லாம் கிரெடிட் சைடில் வரும். இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. எக்ஸ்பென்சஸ்லாம் கிரெடிட் சைடில் வரும், எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட் சைடில் வரும், இன்கம்லாம் கிரெடிட் சைடில் வரும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு. அப்போ என்ன பண்ணோம், பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஏதாவது ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட ஆட் பண்ணுவோம். என்னது, அக்ரூடு இன்ட்ரெஸ்ட். அக்ரூட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அக்ரூட்னா அதர்வைஸ் கால்ட் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் அசெட் சைடு. அதில் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆல்ரெடி ட்ரையல் பேலன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. ட்ரையல் பேலன்ஸ் கீழே 4 or 5 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க அவுட்டர் சைடில். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்க்கு கீழே அவுட்டர் சைடில் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து போகும். எங்கெங்கே 2 டைம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் ட்ரேடிங்காக இருக்கலாம், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டில் போகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்தால் ட்ரேடிங்கில் வராது, ட்ரேடிங்கில் வந்தால் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வராது. ஸோ அப்படி வந்துச்சு, ட்ரேடிங்கில் வந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரும், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு 2 டைம் போகும். தென் நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் என்ன சொல்கிறது, தேய்மானம். அதாவது டெப்ரிசியேஷன்னா அதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் நாம் டெப்ரிசியேஷன் சொல்கிறோம். டெப்ரிசியேஷன் இஸ் த ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் டியூ டு இட்ஸ் யூஸ் ஆர் obsolescence. Generally depreciation is charged at some percentage on the value of
ஃபிக்ஸட் அசெட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெப்ரிசியேஷன் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட் அதர்வைஸ் கால்டு என்னென்ன சொன்னேன், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட். அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அசெட் சைடில் தான் நம்மளுக்கு வரும். இந்த அசெட் சைடில் அப்போ இந்த வந்து அதோட வேல்யூ என்ன ஆகும்னா நம்ம யூஸ் பண்ண அதோட வேல்யூ வந்து அந்த இயர் டு இயர் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ அந்த ரெடியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெப்ரிசியேஷன் சொல்கிறோம். இந்த டெப்ரிசியேஷன் எங்கெங்க காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் காட்டுவோம் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் காட்டுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் நீங்கள் எதையும் லெஸ் ஆட்லாம் பண்ண வேண்டாம். டு டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசெட், ஃபிக்ஸட் அசெட்டாக இருக்கலாம், ஆன் ஃபர்னிச்சராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். தென் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் ஃபிக்ஸட் அசெட் போட்டுட்டு லெஸ் டெப்ரிசியேஷன் போட்டுட்டு நாம அதை அவுட்டர் காலம்ல அந்த அமௌண்ட் காமிக்கணும். அடுத்ததாக வரக்கூடியது பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், வாராக்கடன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேட் டெப்ஸ் அதர்வைஸ் கால்ட் வாராக்கடன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இது வந்து என்னன்னா நம்மளுக்கு பேட் டெப்ஸ், நியூ பேட் டெப்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் ரெண்டு கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெப்ஸ்னு ட்ரையல் பேலன்ஸில் பேட் டெப்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாலும் பேட் டெப்ஸ் கொடுப்பாங்க, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுப்பாங்க. மொத்தமே 4 தான். இது பேட் டெப்ஸ் அப்படிங்கிற வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பேட் டெப்ஸ் அப்படின்னாக்கா ட்ரையல் பேலன்ஸில் வரக்கூடிய பேட் டெப்ஸும் இருக்குது, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸும் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், நியூவாக கீழே கொடுக்கக்கூடிய பேட் டெப்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ட்ரையல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய பேட் டெப்ஸை நம்ம பார்க்கல. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் டு பேட் டெப்ஸ் அப்படின்னு நம்ம காட்டுவோம். பேட் டெப்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல, டு பேட் டெப்ஸ் ரிட்டன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேட் டெப்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு நாம இங்க காட்டுவோம். டெப்ட் விச் cannot be recovered or called டெப்ட்னா கடன், which cannot be recovered or called bad debt, it is loss for the business. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேட் டெப்ஸ் வரல. இப்போ நாம என்ன பண்றோம், நான் ஆல்ரெடி பேட் டெப்ஸ் பத்தி நிறைய ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்க, அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தென் பேட் டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் பேட் டெப்ஸ் வாராக்கடன். நம்ம வந்து கொடுத்துட்டோம், கடன் கொடுத்துட்டோம், ஆனால் அந்த கடனை நம்ம என்ன பண்ண முடியல, அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண முடியல, cannot be recovered. ஸோ அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண முடியல, வாங்க முடியல அப்படின்னா அது என்ன ஆகும்னா பேட் டெப்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ், இழப்பீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இதை பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி காமிக்கணும்னா அசட் சைடில் சன்ட்ரி டெட்டார், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிரெடிட்டார்ன்றது கடனீந்தோர், சன்ட்ரினா மொத்தம். ஸோ நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து கடனாளிகள் இருப்பாங்க. ஸோ அந்த கடனாளிகள், கடனீந்தோர்னா நம்ம கடன் கொடுத்துருக்கோம். கிரெடிட்டார்ஸ் அவங்க வாங்கினவங்க டெட்டார். அந்த டெட்டாரோட மொத்த டீட்டெயிலும் நம்ம கிட்ட இருக்கும். அதுல யார் யார் தரலையோ லெஸ் பேட் டெப்ஸ் ரிட்டன் ஆஃப்னு இங்க அசெட் சைடில் காமிச்சு அவுட்டர் காலம்ல காட்டுவோம். தென் நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம பேட் டெப்ஸை பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், பேட் டெப்ஸும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸும். நான் சொன்னேன் இல்லையா, பேட் டெப்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸு ட்ரையல் பேலன்ஸில் கொடுப்பாங்க, அகைன் திரும்பவும் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர்றது தான் 2 டைம் போஸ்ட் பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் த இது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். இந்த பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் எங்கெங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னா சந்தேகிக்கக்கூடிய ஒரு கடன், வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் அப்படின்னும் போது சந்தேகிக்கக்கூடிய ஒரு கடன் சொல்லும் போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டெபிட் சைடில் காட்டுவோம், பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடில் காட்டுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் எப்படி காட்டுவோம்னா ஃபர்ஸ்ட் 2 பேட் டெப்ஸ் எங்க இருந்து வரும், ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து வரும். ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து எடுப்போம். ஆட் நியூ ப்ரொவிஷன் ஃபார் நியூ பேட் டெப்ஸ், சாரி 2 பேட் டெப்ஸ் ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து வரும். ஆட் நியூ பேட் டெப்ஸ், ட்ரையல் பேலன்ஸ் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் இருந்து நியூ பேட் டெப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். ஆட் நியூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ், இந்த நியூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருக்கு இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன், ஏற்கனவே ட்ரையல் பேலன்ஸ்ல ஒரு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓல்டுன்னு சொல்லலாம், எக்ஸிஸ்டிங் சொல்லலாம். ஸோ அதை ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை லெஸ் பண்ணி இங்கே நம்ம காமிக்கணும். பேலன்ஸ் ஷீட் சைடில் எப்படி காமிக்கணும்னா சன்ட்ரி டெட்டார், லெஸ் பேட் டெப்ஸ், லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற ரெண்டும் இங்கே வரக்கூடாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற 2 மட்டும் தான் இங்க வந்து நம்ம லெஸ் பண்ணணும். சோ தென் நெக்ஸ்ட் Then next, provision for discount on debtor. நிறைய பேர் இந்த டெட்டாரை என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னா டெபிட்டார்னு சொல்கிறாங்க. பி இட்ஸ் அ சைலண்ட், அது என்னன்னு சொல்லணும்னா டெட்டார்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார். இந்த என்ட்ரி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மோட்டிவேட் த டெட்டார்ஸ் டு மேக் ப்ராம்ப்ட் பேமெண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் மே பி அலவுட் டு தெம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டைமில் தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த டெட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு காசை திரும்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்கள நாம் என்கரேஜ்
என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10% அந்த மாதிரி அவங்க கொடுக்க வேண்டிய காசுக்கு தள்ளுபடி பண்ணுறோம். வேண்டாங்க ஒரு 10% தள்ளுபடி பண்ணிவிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா 900 கொடுத்தா போதும், 1000 rupeesக்கு 900 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டார்ஸ். இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டார்னு காமிக்கணும். சன்ட்ரி டெட்டாரில் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் நாம் என்னன்னு சொல்கிறோம், சன்ட்ரி டெட்டார் அப்படின்னா மொத்த கடனாளிகள், அசட் சைட் சொத்துக்கள் பக்கம் அப்படின்னு வரும்போது மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார் அப்படின்னு இங்கே மைனஸ் பண்ணுறோம். இங்கே என்னென்ன மைனஸ் பண்ணுவோம், போன என்ட்ரி என்ன சன்ட்ரி டெட்டாரோட பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணுவோம், வராக்கடன் மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் சந்தேகிக்கக்கூடிய கடன்களையும் மைனஸ் பண்ணுவோம், அதோடு சேர்ந்து ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸையும் மைனஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் என்ட்ரி, தென் next 14th last adjustment provision for discount on creditors. இந்த discount on creditors என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா discount on creditors. இந்த டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடனீந்தோர் நம்மளுக்கான தள்ளுபடி, நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு தள்ளுபடி ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ். இது எங்கெங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் சைட்லையும் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைட்லையும் காட்டுவாங்க. ஸோ இங்கே என்னென்னா அப்படியே பை ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ்னு தனியாக தான் நம்ம காட்டுவோம். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் சன்ட்ரி கிரெடிட்டாரோட லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்னு சொல்லுவாங்க. இந்த 14 அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க. இந்த 14 அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் கிவன் அவுட் சைட் த ட்ரையல் பேலன்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே அவுட் சைட் த ட்ரையல் பேலன்ஸில் தான் இருக்கும். ஆர் கிவன் அவுட் சைட் த ட்ரையல் பேலன்ஸ். இது எங்கே கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 14 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. ட்ரையல் பேலன்ஸ் கீழே ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் கிவன் அவுட் சைட் த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ hi everyone, my dear students. ஸோ இவ்வளோ நேரம் நான் 14 அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு கிளியர்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ரீவாரி அகாடமி ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்னு போட்டிங்கனாவே கோல்டன் ரூல்ஸ், லெட்ஜர், ஜேர்னல் என்ட்ரிஸ், ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ட்ரேடிங், பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட், அந்த 14 அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லாமே என்னோட ஸ்ரீவாரி அகாடமி SHREEVAARI ஸ்ரீவாரி அகாடமி அப்படின்னு போட்டுட்டு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோட லிங்க் கிடச்சிரும். SPA தான் என்னோட லோகோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் போனீங்கன்னாவே தென் +1 படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோல்டன் ரூல்ஸு, ஜேர்னல் என்ட்ரிஸ், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் எல்லாம். தென் வரக்கூடிய ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு +1க்கு வரும், வித் இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து +2க்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரெண்டுமே கவர் ஆகிறது ஃபஸ்ட் இயர் டிகிரியில் ஃபஸ்ட் செமஸ்டரில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதை நீங்கள் ரொம்ப நல்லா வந்து நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்ஸா ஐயோ டஃப்பு கஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவும் இந்த தமிழ் மீடியம்லேருந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட். என்னென்னா ரொம்ப ஈஸி. ப்ராக்டிஸ், அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ஒரு சம்மா 1க்கு 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அக்கௌண்டன்சிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராக்டிஸ் தான் வேணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்து என்னோட லிங்க்கில் போயிட்டு இந்த இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக நான் தமிழில், இங்கிலீஷில் அதை போட்டுட்டு தமிழில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.